ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பேசுகிற அனைவர்களுக்கும் என் மாலை வணக்கங்கள். நான் இந்த சேனலுக்கு புதுசு தான், இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், கொஞ்ச நாள் ஆகுது. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பெய்ட் கேம்ஸ்னு சொல்லிட்டு அதை விட்டுருவீங்க. அதை வந்து ஃப்ரீயாக எப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் என்ன வேணும்னா அப்லோட் பண்ணினே தான் இருப்பேன், இதை நான் விட மாட்டேன். இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனும் கூட வரும், அதுவும் ஐத்திங்க. உடனடி அப்டேட்ஸ் உங்களுக்கு கட்சினே இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளே போயிட்டு இப்போ ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்துச்சு. இப்போ உள்ளே போயிட்டு ஜிடிஏன்னு போடுங்க. ஜிடிஏ இந்த பாருங்க எவ்வளோ போட்டுக்கிறாங்க பாருங்கள், 156 போட்டுருவாங்க நம்ம இந்தியன் ரேட்டில். அது இப்போது இதை ஃப்ரீயாக இறக்கலாம் பாங்க. இப்போ ஃப்ரீயாக இறக்காம பாருங்கள். இப்போ முதல் பண்ண வேண்டியது உங்கள் ஃபோனில் யூசி ப்ரௌசர் முதல்ல இறக்கணும். உள்ளே போயிட்டு யூசி ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டு அந்த இடத்துல play.mob.org ஆர்குன்னு போடுங்க. ஸ்டார்டிங்லேயே ஒன்று வரும், ஆண்ட்ராய்டு கேம்ஸ் mob.orgனு. அதை உங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி அது கேம்ஸ் டவுன்லோட் பண்ணோன்னா கேம்டபிள் கேம்ஸ்னு கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா ஒரு சைடில் சர்ச் ஆப்ஷன் மாதிரி ஒரு ரவுண்ட் கலரில் மேக்னிஃபைங் இது மாதிரி போட்டிருக்கோம், பூதகண்ணாடி மாதிரி. அதை அமுத்துங்க. அதை அமுத்துனீங்கன்னா ஒரு சர்ச்சிங் ஸ்க்ரீன் ஒன்று வரும், அதில் வந்து GTA அப்படி போட்டுருங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒன்று வரும், கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வைஸ் சிட்டி V1.0.7. அதை கிளிக் கொடுங்க. கொடுத்திங்கன்னா இந்தமாரி நிறைய வரும். இது இப்போது ஃபுல்லாகவே HD ஒரிஜினல் தான். ஃபைல் பார்த்திங்கன்னா 998 MB. ஆப் பார்த்திங்கன்னா 6 MB to 10 MB வரும். சரி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ மாதிரி வரும், அதையும் பார்த்துக்கலாம். இதோ வருது பாருங்கள், இந்த வீடியோவும் பார்த்து இறக்கலாம். கீழே வந்து இறங்கினா இந்த பாருங்க, நீங்கள் இந்த கேம் லைக் பண்ணணுன்னா லைக் பண்ணலாம். ஓட்ஸ் பார்த்துங்க எவ்வளோ ஓட்ஸ் வந்துருக்குன்னு. அதுக்கப்புறமா டவுன்லோட் கொடுங்க. இதை பாருங்கள் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நான் கொஞ்சம் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் கலரில் வருது, உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வரும். அப்படி வரலாம் இந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் இது பண்ணிங்க. அதில் பாருங்கள் 3.8 MB, 10.1 MB, 10.3 MBன்னு இருக்குல்ல. அதில் ஹையஸ்ட்டாக வேணுன்னா உங்களுக்கு 10.3 MB கொடுத்துங்க. அது கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏற்கனவே இறக்கிட்டதுனால டவுன்லோட் பண்ணல. அது மாதிரி அதே டவுன்லோட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொன்று வரும், கேம் செயின் ஒன்று வரும். அது வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அதை இறக்கலாம், உங்கள் MB பொறுத்து. நீங்கள் 1 GB இறக்கலாம், இல்லை 1 GB கீழேயும் இறக்கலாம். நான் வந்து இறக்குறது வந்து 1 GB ஃபைல் தான் இறக்கினேன். இதை இறக்குங்க. இதை இறக்கி வச்சிட்டிங்கன்னா இறக்கி டவுன்லோட் ஆகிடும். அது என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொன்று இறக்குங்க, ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. அது இறக்குங்க. இது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் போனீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும்.
அது கொடுத்துக்குங்க. உள்ளே போனீங்கன்னா யூசி டவுன்லோட்ஸ்னு ஒன்று வரும், அது கொடுத்துக்குங்க. சாரி அதில் இல்லை. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது அந்த ஃபைல் வந்த அப்புறமா அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒன்று வரும், எக்ஸ்ட்ராக்ட் 2ன்னு வரும் பாருங்கள். இது வந்து இமேஜ்னால வரல, எக்ஸ்ட்ராக்ட் 2ன்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் முதல்ல காமிக்கும். அதில் வந்து 3வது டாட் கொடுங்க. 3வது டாட் கொடுத்தோன்னே உள்ளே போவோம். அதில் வந்து நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆண்ட்ராய்ட் உள்ளே டச் பண்ணிட்டு ஓபிபி டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகினே இருக்கும், ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகிட்டாப்புமா வெளில வந்துடுங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறேங்க அந்த ஆப்பை. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோன்னே சக்ஸஸ்னு ஆயிரும். வெளில வந்துட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், எல்லாமே ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி இன்னும் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் ஆகினே இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.